இந்த இடத்துல வந்தோடனே அப்படியே விழுந்துட்டாங்க. விழுந்தோடனே பேச்சு மூச்சு இல்லை. நான் என்ன நினச்சேன், சரி வலுப்பு எதுவும் வந்துருச்சு அப்படின்ட்டு விறுவிறுன்னு ஓடியாந்து இப்படி கையை தொட்டேன். கையை தொட்டோடனே என்னை தூக்கி அடிச்சிருச்சு. விறுவிறுன்னு ஓடி போயிட்டு அங்கே போய் நின்றுக்கிட்டு இந்த பிளாட்ல எல்லாத்தையும் சொல்லிட்டு, அங்கே சரவணன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட சொல்லிட்டு எல்லா பற்றியும் சொல்லிட்டு இந்த சைடு யாரும் நடக்க விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இதே நான் வெளியே வரலனாக்கா எவ்வளோ பேர் பழி வாங்கியிருக்கோம் சொல்லு பாப்பா. நீயே வந்திருந்தாலும் பழி வாங்கியிருக்கோம், உங்களையே பழி வாங்கியிருக்கோம். ஒரு மாசமா உங்க அப்பயே அலையிறாங்க. இந்த மாதிரி தண்ணி பிடிக்கும் போதெல்லாம் எருத்தடிக்குதுன்ட்டு ஈபியில வந்து யாருமே சட்டை பண்ண மாட்டேங்கிறாங்க. நேற்று வந்து இப்போ லைன் கொடுத்துருக்குறாங்க. இதை ஃபர்ஸ்ட்ல சொல்லும் போது, மக்களுக்கு சொல்லும் போது அவங்க வந்து இதை செஞ்சிருந்தாக்கா இந்த பாதிப்பு ஆயிருக்குமா சொல்லுங்க பாப்போம். நேற்று வந்து இது பள்ளம் தோண்டி உள்ள வச்சிருக்காங்க கேபிள். எப்படி பள்ளம் தோண்டி கேபிள் உள்ள வச்சிருக்கிறாங்க. இது ஆரம்பத்துல அந்த பள்ளத்தை தோண்டி உள்ள வச்சிருந்தாக்கா இந்த மாதிரி எதா இருக்குமா? நம்ம ஒரு மாசம் கரண்ட் பில்லு கட்டலைன்னா டபுள் சார்ஜ் போடுறாங்க, புரியுதுங்களா? அது மட்டும் வாங்க தெரியுது, இது மட்டும் ஏன் தெரியல அவங்களுக்கு? இதே அவங்க அம்மா அப்பா செத்து இருந்தாக்கா சும்மா இருப்பாங்களா அவங்க? சொல்லுங்க பார்ப்போம். இல்லை அவங்க குழந்தை குட்டி இருந்தாக்கா சும்மா இருப்பாங்களா? ஆனா அசிங்கமா கேட்கறது. ஆனா உங்க படிப்புக்காக வேண்டி அது வார்த்தை வர மாட்டேங்குது.